ஹலோ, இது இங்கன் ஏர் மிட் நைட் தினம் மணி 12:10 நண்பா. இந்த இரவில் ஒரு கேள்வி தான் இருக்குது. நாம் சொந்தம் கொண்டாடுறது எது? உனக்கு சொந்தமானது எது? யோசிச்சு பாரு. பிறப்பு மற்றவங்க கொடுத்தது. அம்மா வழி தாங்கினா, அப்பா கையேந்து வாங்கின உயிர். நீ கேட்டு வரலை. பேரு கூட மற்றவங்க வச்சது. தாத்தா சொன்னார், அப்பா எழுதினார், அது கூட உன் சாய்ஸு இல்லை. சம்பளம் மற்றவங்க தர்றது. கம்பெனி கொடுத்தா உண்டு, இல்லைன்னா நாளைக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் காலி. மரியாதை மற்றவங்க தர்றது. நீ நல்லவனாக இருந்தால் கிடைக்கும், தப்பு பண்ணால் ஒரே நொடியில் போயிடும். முதல் குளியல் அம்மா குளிப்பாட்டுனா, கடைசி குளியல் 4 பேர் குளிப்பாட்டுவாங்க. வரும்போதும் போகும்போதும் நீயே உன்னை சுத்தம் பண்ணிக்க முடியாது. சொத்து பொருள் நீ போன அப்புறம் மற்றவங்க எடுத்துப்பாங்க. சண்டை போட்டு சேர்த்து வீடு பொருள் வேற ஒருத்தன் பேருக்கு மாறிடும். கடைசி பயணம் 4 பேர் தோள் தூக்கிட்டு போவாங்க. நீயே நடந்து போக முடியாது. இவ்வளவும் மற்றவங்க கொடுத்தது, மற்றவங்க எடுத்துக்கிறதுனா பின்ன எதுக்கு இந்த நான், என்னது, என் கௌரவம்? எதுக்கு இந்த ஈகோ? எதுக்கு இந்த பொறாமை? எதுக்கு இந்த சண்டை? கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போகிறது எதுவும் இல்லை. இடையில் இருக்கிற கொஞ்ச நாள் அதையும் சண்டையில் கழிக்கணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையை சிம்பிளாக வச்சுக்கோ. அன்பு பண்ணு, அனுசரித்து போ, மற்றவங்க கூட சந்தோஷமாக வாழு. ஏன்னா கடைசியில் நீ சேர்த்த பணம் கணக்கு பார்க்க மாட்டாங்க. நீ கொடுத்த அன்பை தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இதான் நம்ம சொத்து கொண்டாட முடிஞ்ச ஒரே விஷயம், அன்பு மட்டும்தான். இன்னைக்கு யார்கிட்டையாவது ஈகோ இல்லாமல் பேசுங்க. ஒரு சொரி சொல்லுங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. வாழ்க்கை அழகாகிடும். இங்கன் யார் நாங்கள் சொல்கிறோம், வாழும்போது வாழ்ந்துடுங்க.